எல்லாருக்கும் ஹாய். பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு 10th அட்வைஸ். எல்லாருக்கும் ஹாய், நான் தமிழ்ச்செல்வன். உங்களுக்கு தினமும் ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டே வரலான்னு இருக்கோம். எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு 10th அட்வைஸ். ஆக்சுவலாக வாட்ச் எடுத்துகிட்டு போகணுமா எடுத்துகிட்டு போகக்கூடாதா, எடுத்துகிட்டு போனால் என்ன மாதிரி வாட்ச்லாம் எடுத்துகிட்டு போனால் அங்கே அலோவ் பண்ணுவாங்க இல்லை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஆக்சுவலாக பப்ளிக் எக்ஸாமுக்கு என்ன மாதிரி வாட்ச் அலோவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனலாக் வாட்ச். அனலாக் வாட்ச்னா முள் இருக்கா மாதிரி வாட்ச், அதுதான் அது மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. டிஜிட்டல் வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அங்கே தேவையில்லாமல் கட்டிட்டு போயிட்டீங்கன்னா அந்த வாட்ச் அங்கே பிடிங்கி ஓரமாக வச்சுருவாங்க. அதனால் உங்களுக்கு அந்த டைம் பார்க்குறது, பப்ளிக் எக்ஸாமில் வாட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் சில பேர் வாட்சே கட்டாமல் போகிறீங்க. இது வரைக்கும் வாட்ச் வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வாட்ச் எடுத்துகிட்டு போங்க. செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தானே கிளாஸில் கிளாக் இருக்க போது கிளாக்கில் பார்த்துக்கலாமே அப்படின்னு நினச்சினா, சில கிளாஸில் பார்த்தீங்கன்னா கிளாக்கே இருக்காது. ஓடினாலும் சில டைம் தப்பாக ஓடலாம், கரெக்டான டைம் இருக்குது இல்லாமல் போகலாம், அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெல் அடிப்பாங்க, இல்லைன்னு சொல்ல ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பெல் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு சிக்னல்லாம் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அது எலக்ட்ரிக்கல் பில்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட் கட்டினா அப்படியே அவங்களால கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நார்மல் பில் அப்படின்னா கூட அடிக்கிறதுக்கு மிஸ் பண்ணிடலாம், அந்த மாதிரிலாம் சான்சஸ் இருக்கும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாட்ச் கட்டிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா அந்த டைம் பார்த்து கடைசியாக நீங்கள் எழுதும் போதெல்லாம் உங்களுக்கு டைம் ப்ரெஷர்லாம் வந்துடும். அப்போ உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வாட்ச் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், அந்த டைம் பேலன்ஸ் பண்ணி எழுதுறது, எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுறது, மார்க் நல்லா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு மார்க் நல்லா வரும். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் கையில் வாட்ச் இருக்கணும். அதனால் வாட்ச் இப்போவே வாங்கிடுங்க. அனலாக் வாட்ச் வாங்குங்க. அதில் மெட்டலாக இருந்தாலும் அலோவ் பண்ணுவாங்க, இல்லை நார்மலாக அந்த ஸ்ட்ராப் இருக்கா மாதிரி அது எதுவாக இருந்தாலும் அலோவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக டிஜிட்டல் வாட்சும் பப்ளிக் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டிஜிட்டல் வாட்ச் டச் வாட்சாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோர் பண்ணுற ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உங்ககிட்ட டிஜிட்டல் வாட்ச் இருந்துச்சுன்னா அந்த வாட்சை நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு கட்டிட்டு போகலாம். பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த மாதிரி டெய்லியும் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாருனா இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கப்புறம் போகிற வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி போட்ட வீடியோஸ் எதனா பார்க்காம மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை ஷோராக பார்த்துருங்க. அது எல்லாமே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.